நடுவர் அவர்களே, நான் அடிச்சு சொல்றேன். பசங்க தான். அடிச்சுலாம் சொல்லாத, கொஞ்சம் கையை பிடிச்சி சொல்லு. அடிச்சு சொல்றேன். நடுவர் அவர்களே, நான் சொல்றேன், பசங்க தான் ரொம்ப ரொம்ப சீன் போடுறாங்கன்னு. ஏன்னா அவங்க ஒரு கண்ணாடின்னு ஒன்று போட்டிருப்பாங்க பாருங்களேன், பச்சை கலர் ஜிங்குச்சான் மஞ்சள் கலர் ஜிங்குச்சான்னு. ஐயையோ, சூரியனுக்கே கண்ணு கூட்டம் போல, அந்த அளவுக்கு கேவலமா இருக்கும். அது மட்டும் இல்லாம தலையில வந்து கலர் அடிச்சிருப்பாங்க கண்ணாபின்னான்னு. ஆனா அந்த கலரை பார்க்கும்போது ரொம்ப கன்றாவியா இருக்கும். லவ் பேர்ட்ஸா ஆய் போன வச்ச மாதிரி அந்த கலரே தான்மா. ஹேர் ஸ்டைல்னு புதுசு புதுசா என்னென்னவோ பண்றாங்க. கலர் அடிக்கிறதும் ஸ்பைக்ஸ் வைக்கிறதும், அதுவும் ஒரு புது படத்துல ஹீரோ ஏதாவது பண்ணிட்டு வந்தாங்கன்னா போதும், ஐயோ இவங்க அலம்பல் வந்து தாங்கவே முடியாது, கன்றாவியா இருக்கும். இந்த பக்கம் கட் பண்ணிக்கிறது என்ன, அந்த பக்கம் கட் பண்ணிக்கிறது என்ன, ஏதோ பேர் எழுதிப்பாங்களாம். அதுவும் தாடின்னு ஒன்று அர்ஜுன் ரெட்டி படத்தை பார்த்துட்டு பண்ணுறாங்களே, அப்பா கொடுமையாக இருக்குது சார். இந்த அநியாயத்தெல்லாம் யார் சார் கேட்கறது? அர்ஜுன் ரெட்டி படத்தில் யார் பண்ணா இவங்க பண்ணிட்டு இருக்காங்க? விஜய் தேவரகொண்டா பார்த்து தாடி வைக்கிறாங்க சார். ஏய் ஏய் ஏண்டா காவால இந்த காக்கா, நீ விஜய் தேவரகொண்டாவா? நல்லா பித்தளை கொண்டா மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு தேவரகொண்டா உட்காரு. காவால ஊய்ந்த உட்காரா. முதலாளி ரொம்ப நேரமா கால் எடுத்து கொஞ்சம் பக்கத்துல உட்காந்துக்கிட்டா. அவங்க வண்டியில உட்காந்துக்க. பக்கத்துல உட்காந்துக்க. நானே உட்காந்து இருக்கேன் மடியில. போடா. ஜிம்முக்கு போகும்போது புரோட்டீன் பவுடரா, அப்புறம் முட்டையா, லொட்டா, லொசுக்கா, இது எல்லாம் வாங்கிட்டு 4 நாள் முழுசா ஜிம்முக்கு போக மாட்டாங்க. ஆனால் ஏதோ ஒரு ஆப் ஒன்று வச்சிருக்கிறானுங்க போல. அதில் பிரபாஸ் மாதிரி 6 பேக்ஸ் ஒன்று ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுறது. ஒரு நிமிஷம்மா, நான் 6 பேக் ஒன்று இப்படி காட்டுற? டேய் நடுவர் அவர்களே, நல்லா ஸ்கூல் பேக் மாதிரி வயிறை வச்சுக்கிட்டு 6 பேக் இவர் காட்டிக்கிறாரு. கோயம்பேடுல மூட்டை தூக்குற மாதிரி ஒரு பாடி, இவர் 6 பேக்ஸ் ட்ரை பண்றாரா? நீ ரொம்ப அருமையா பேசணும், அப்படியே பேசு. வடமணி நன்றி இருக்கு, நடுவர் அவர்களே, 2 பஸ்ஸுகள் மோதின, அப்படியே நியூஸ் வாசி. நல்லா வாசிக்கிறமா நியூஸை. டிக்டாக் எல்லாரும் அதை பற்றி பேசினாங்க. எனக்கும் கொஞ்சம் பாயிண்ட் இருக்குங்க, நானும் அதை பற்றி பேசணும். பேசு. என்னன்னா, எங்கேயோ ஒரு பொண்ணு வந்து ஏதோ ஒரு மூலையில் இருக்கும், ஒரு அழகான பொண்ணு ஒரு டிக்டாக் எடுத்தால் போதும் ஃபாலோ பண்ணுறது, அடுத்து அந்த பொண்ணு கூட நேர்லேயே ரொமான்டிக் பண்ணுற மாதிரி அப்படி ஒரு அலம்பல். அழகான பொண்ணு தானே ஃபாலோ பண்ணுறாங்க, உனக்கு ஏன் போறாம? ஆயாங்களை கூட விடுறதில்ல, அதுதான் கொடுமையிலேயும் கொடுமை. முதலாளி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க முதலாளி. அவன் கண்டுபிடிச்சா ஏதோ பொதுவாக சொல்லிட்டு இருக்கா, நீயே போட்டு கொடுக்குறியா? அமைதியா இருந்தது, நீ பேசுமா. கல்யாணம் ஆகி 6 மாதம் வரைக்கும் ஃபோனில் பார்த்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், செல்லம், புஜிமா, பட்டு, சிட்டுன்னு சொல்லிட்டு வச்சுருந்தாருங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வைரஸ் 1 வைரஸ் 2 ஸ்பேமா என்னென்னவோ வச்சிருக்கிறாருங்க. தொலை தாங்க முடியல. வைரஸ் 1 வந்து நானா, வைரஸ் 2 யார் தெரியுமா? எங்க அம்மாவா. மாமியார கூட விட்டு வைக்கலையா? என்ன கொடுமை இது. அம்மா ரொம்ப அருமையா சொன்னேன். உங்க வீட்டுக்காரரு உன்ன வந்து வைரஸ் 1ன்றாரு, உங்க அம்மா வந்து வைரஸ் 2ன்றாரு. மாமியாருக்கும் சாமியாருக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? ஐயோ அம்மா, நீ பேசுமா. ஏய் உட்காருடா. நான் சொல்றேன், நீ கேக்குறியாமா? சொல்லுங்க. நானே கேட்கல. டேய் நீ கேக்குறியா? நான் தான் கூட இருந்ததுல இருந்து கேட்டுன்னு இருக்கேன். நீ கேட்டுதான் ஆகணும். மாமியாருக்கும் சாமியாருக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? மாமியார் தொல்லை கொடுப்பான், சாமியார் புள்ள கொடுப்பான். 2400 வருஷத்துக்கு முன்னாடி தங்கதுரன் ஒருத்தர் ஜோக் வச்சிருப்பாரு. இதை 2வது வாட்டி சொல்றடா நீ. யார் அவன்? நான் சொல்லி கொடுக்கல. சிரிடா, அண்ணன் ஜோக் சொன்னா சிரி. ப்ரோ சிரி ப்ரோ, அடிக்கும்போது கிட்டார்ல படாம பாத்துவான், கார்ல கிட்டாரு. ஏண்டா பைத்தியம் பிடிச்ச பஞ்சவர்ண கிளி, கொஞ்சம் அமைதியா இருக்கு. இந்த நியாயத்தெல்லாம் வந்து நீங்க தான் வந்து ஒரு நல்ல முடிவை சொல்லணும்னு கேட்டு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் நடுவர்களே. மிக்க நன்றி.